இதான் காம்பவுண்ட் எம்பே செக் பண்ணுறதுக்காக நமக்கு வந்திருக்க காம்பவுண்ட்டு. இந்த காம்பவுண்டில் பாருங்கள், விஷுவலில் வந்து எந்த ஒரு டிஃபெக்ட்டும் தெரியல. விஷுவல் பார்க்கும்போது சர்ஃபேஸ் எல்லாமே கிளியராக இருக்குது பாருங்கள். இதை பார்த்தா எந்த கிராக்குமே தெரியல நமக்கு விஷுவலில். ஓகேங்களா? ஆட்டோமொபைல்ஸ் காம்பவுண்ட்டு எந்த கிராக்கும் நமக்கு இதில் விஷுவலில் தெரியல. நல்லா நோட் பண்ணுங்கள். இது ஆப்போசிட்டில் இந்த ஏரியாவில் நமக்கு கிராக் வந்திருக்கு பாருங்கள். இந்த ஏரியாவில் நமக்கு விஷுவலில் எந்த இதுவும் தெரியல. ஓகேங்களா? எதுவுமே தெரியல பாருங்கள். இதே இப்போ நம்ம எம்பே பண்ணும்போது பாருங்கள், கிராக்கு டெவலப் ஆகுதுங்க. சைக்கிளான் கூட வியூ லைட் ஆன் பண்ணுறோம். மேக்னடைசேஷன் பிளேஸ்க்கு மூவ் பண்ணியிருக்கோம். சைக்கிள் ஆன். இங்கே பாருங்கள் எப்படி கிராக் வந்து டெவலப் ஆகிருக்குன்னு பாருங்கள். கிராக் வந்து நமக்கு வியூ லைட்டில் நமக்கு தெரியுது. இந்த ஏரியா ஃபுல்லாகவே பாருங்கள், எல்லாமே பியூர் பிளேஸ். எந்த இடத்துல டிஃபெக்ட் எங்கேயுமே இல்லை. டிஃபெக்ட் ஆன இடத்துல மட்டும் இங்கே இந்த மாதிரி ஐடென்டிஃபிகேஷன் ஆகும் எம்பேயில். எல்லோ கலரில் பாருங்கள் கிராக். இதுதான் வந்து கிராக்குங்க. அனதர் ஏரியாவில் பாருங்கள் எந்த ஒரு இதுவும் இல்லை. இந்த மாதிரி இருக்கும் ஃப்ளோரசன் பவுடர். ஆனால் எங்கே கிராக் டிடெக்ட் வந்து ஆகுதுங்களோ அங்கே வந்து இந்த அயன் ஃப்ளோரசன் பவுடர் வந்து இங்கே போய் அப்ளை ஆகி கிராக் வந்து டெவலப் ஆன இடத்துல வந்து நமக்கு இது யூ லைட்டில் நமக்கு தெரியும். ஓகே.